அதானி விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து இன்று 18 எதிர்க்கட்சிகள் ஆலோசனை நடத்த உள்ளன. அதானி விவகாரத்தில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவிட கோரி காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றன. இதனால் இரு அவைகளும் முடங்கி வருகின்றன. இதனிடையே அதானி விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்தில் இன்று காலை 10 மணிக்கு 18 எதிர்க்கட்சிகள் ஆலோசனை நடத்த திட்டமிட்டுள்ளன. எதிர்க்கட்சிகளை குறிவைக்கும் அமலாக்கப் பிரிவு அலுவலகம் நோக்கி ஊர்வலம் நடத்துவது குறித்தும் விவாதிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. திருமண முறை என்பது வேறு, அது கொள்கை சார்ந்த விஷயம் என்று மத்திய சட்டத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றம் தன்பாலின திருமணத்திற்கு சட்ட அங்கீகாரம் அளித்துள்ள நிலையில் இதுகுறித்து கருத்து தெரிவித்த சட்ட அமைச்சர், யாருடைய தனிப்பட்ட சுதந்திரத்திலோ அல்லது செயல்பாடுகளிலோ மத்திய அரசு தலையிடாது என குறிப்பிட்டிருக்கிறார். தனிநபர்களின் செயல்பாடுகளில் மத்திய அரசு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது, அதனால் குழப்பம் வேண்டாம். ஆனால் திருமண முறை என்பது வேறு, அது புனிதமானது. நமது பாரம்பரியத்தை பேணும் திருமணத்தை போற்றி பாதுகாக்க வேண்டிய கடமை உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உலகின் 10வது கோடீஸ்வர தொழிலதிபரான கௌதம் அதானியின் இளைய மகன் ஜீத்துக்கும் வைர வியாபாரியின் மகளான திவா ஜெய்மின்ஷாவிற்கும் இடையே திருமண நிச்சயதார்த்தம் நடைபெற்றது. அகமதாபாத்தில் நடைபெற்ற விழாவில் இரு வீட்டாரின் குடும்பத்தினரும் நெருங்கிய நண்பர்களும் கலந்து கொண்டனர். மணமக்கள் இருவரும் பாரம்பரிய உடை அணிந்திருந்த நிலையில் புகைப்படம் சமூக வலைதளத்தில் வெளியாகியுள்ளது. கௌதம் அதானியின் இளைய மகனான ஜீத் அதானி குழும நிதித்துறை துணைத் தலைவராக இருக்கிறார். இவர் பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றவர். அதானியின் மூத்த மகனான காரன் அதானி துறைமுகங்கள் நிறுவன தலைமை செயல் அதிகாரி ஆவார். நாட்டிற்கு பிடித்த பிரதமர் தேவைப்படுவதாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேசத்தில் போபால் நகரில் பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய அவர், டெல்லியில் தாம் வாக்களித்தபடி இலவச மின்சாரம், இலவச கல்வி, சுகாதார வசதிகளை வழங்கி வருவதாக குறிப்பிட்டார். மத்திய பிரதேசத்திலும் தங்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தால் இவை வழங்கப்படும் என்று தெரிவித்தார். தமது அரசியலில் கல்வித்துறையை மேம்படுத்த பல்வேறு செயல் திட்டங்களை உருவாக்கிய மணீஷ் சிசோடியாவை ஊழல் முறைகேடு வழக்கில் சிபிஐ அதிகாரிகள் கைது செய்திருப்பதாக தெரிவித்தார். குறைவாக படித்த பிரதமரை மற்றவர்கள் கொரோனா வைரஸை விரட்ட தட்டுக்களை அடித்து ஓசை எழுப்புமாறு ஆலோசனை வழங்குவார்கள் என்றும் விமர்சித்தார். உலக அளவில் மிகவும் மாசடைந்த 50 நகரங்களில் 39 நகரங்கள் இந்தியாவில் உள்ளது தெரிய வந்துள்ளது. 131 நாடுகளில் எடுக்கப்பட்ட தரவுகளின்படி கடந்த 2022ஆம் ஆண்டு உலக அளவில் மிகவும் மாசடைந்த நாடுகளில் இந்தியா 8வது இடத்தில் உள்ளது. இதற்கு முன் கடந்த 2021ஆம் ஆண்டு 5வது இடத்தில் இந்தியா இருந்தது. காற்றின் தரம் 53.3 மைக்ரோகிராம் கியூபிக் மீட்டர் என்ற அளவிற்கு குறைந்திருப்பதாகவும் இது உலக சுகாதார அமைப்பின் பாதுகாப்பு அளவை ஒப்பிடும்போது 10 மடங்கு அதிகமாகும். மெட்ரோ நகரங்கள் அடிப்படையில் டெல்லி முதலிடத்திலும் சென்னை கடைசி இடத்திலும் உள்ளது. தன்னை வேட்டையாட முயன்ற முதலையை யானை புரட்டி எடுத்த வீடியோ வைரலாகி வருகிறது. காட்டிற்கே ராஜாவாக இருந்தாலும் தண்ணீரில் முதலையிடம் சிக்கிக் கொண்டால் சிங்கத்தால் கூட தப்பிப்பது என்பது முடியாத காரியம்தான். இந்த நிலையில்தான் தண்ணீர் குடிக்க யானை ஒன்று வருகிறது. அப்போது அதன் தும்பிக்கையை இழுத்து விளையாட முதலை முயற்சி செய்கிறது. இதனால் டென்ஷனான யானை முதலையை தண்ணீருக்குள்ளேயே புரட்டி எடுத்து விடுகிறது. எல்லையோரம் இருக்கும் பகுதிகளின் உட்கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். டெல்லியில் நடந்த உயர்மட்ட குழு கூட்டத்தில் பங்கேற்ற ராஜ்நாத் சிங் ராணுவ நிலைகள் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை கட்டமைப்புகளையும் தொழில்நுட்ப வசதிகளையும் ஏற்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். இந்த கூட்டத்தில் சாலை போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரி, ரயில்வே மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், மின்துறை அமைச்சர் RK சிங், சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பூபேந்தர் யாதவ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இளைஞர் ஒருவர் ஒரே நேரத்தில் 14 கருவிகளையும் இசைக்கும் வீடியோ காட்சி இணையத்தில் பலரையும் ஈர்த்து வருகிறது. கிளாட்சன் என்ற இளைஞர் சிங்காரவேலன் படத்தில் வரும் கமலஹாசனை போல உடல் முழுவதும் இசை கருவிகளை பொருத்தியுள்ளார். இதனைத் தொடர்ந்து காற்று கருவிகள், கிட்டார், ட்ரம்ஸ் உள்ளிட்ட 14 இசை வாத்திய கருவிகளை ஒரே ஆளாக ஒரே நேரத்தில் இசைக்கிறார். இதற்கு பெண் ஒருவர் பாடலை பாடியும் நடனமாடியும் உள்ளார். இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வேகமாக பரவி வருவது குறிப்பிடத்தக்கது.
வேளாண் சட்டங்களை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை மத்திய அரசால் திரும்பப் பெற முடியாது என மக்களவையில் வேளாண் அமைச்சகம் தகவல் தெரிவித்திருக்கிறது. 3 வேளாண் சட்டங்களை அமல்படுத்தியதற்கு எதிராக டெல்லி எல்லைப் பகுதியில் போராட்டம் நடத்திய விவசாயிகள் மீது பதிவான வழக்குகளை திரும்பப் பெற மத்திய அரசு முடிவு செய்திருக்கிறதா என மக்களவை உறுப்பினர் பிரணீத் கவுர் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த மத்திய வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர், வேளாண் சட்டங்களை எதிர்த்து போராட்டம் செய்த விவசாயிகள் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை மத்திய அரசு திரும்பப் பெற முடியாது என்றும் அதனை மாநில அரசே திரும்ப பெற வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார். லாட்டரியை கட்டுப்படுத்த மத்திய அரசிடம் தற்போதைக்கு எந்த திட்டமும் இல்லை என மக்களவையில் மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது மக்களவையில் இந்தியாவில் எத்தனை மாநிலங்களில் லாட்டரி முறை பயன்பாட்டில் உள்ளது, லாட்டரி முறையை கட்டுப்படுத்த மாநில அரசு மத்திய அரசிற்கு ஏதேனும் பரிந்துரை செய்துள்ளதா என கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த மத்திய உள்துறை இணை அமைச்சர் நித்யானந்த் ராய், அருணாச்சல பிரதேசம், கோவா, கேரளா, மகாராஷ்டிரா, மிசோரம், நாகாலாந்து, பஞ்சாப், சிக்கிம் மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களில் லாட்டரி பயன்பாட்டில் இருப்பதாகவும் இதனை முறைப்படுத்த மாநிலங்கள் இதுவரை எந்த ஒரு பரிந்துரையும் செய்யவில்லை எனவும் தெரிவித்தார். 2019 ஆண்டு முதல் 2000 ரூபாய் நோட்டுகள் அச்சிடும் பணியை மத்திய அரசு நிறுத்திவிட்டதாக மாநிலங்களவையில் தெரிவிக்கப்பட்டது. 2000 ரூபாய் நோட்டுகள் குறித்து மாநிலங்களவையில் உறுப்பினர் சையத் நசீர் ஹுசைன் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த மத்திய நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி, 2019-2020 நிதியாண்டு முதல் 2000 ரூபாய் நோட்டுகள் அச்சிடப்படவில்லை என்றும் தற்போது புழக்கத்தில் உள்ளதே போதுமானது என மத்திய அரசு மதிப்பிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் புதிய நோட்டுகளை அச்சிடும் திட்டம் மத்திய அரசிடம் தற்போதைக்கு இல்லை என்றும் பங்கஜ் சௌத்ரி தெரிவித்தார். இந்திய ஆஸ்கர் விருது வென்ற புகழை பிரதமர் மோடி எடுத்துக்கொள்ளக் கூடாது என்று கேட்டுக்கொள்வதாக காங்கிரஸ் தலைவரும் மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான மல்லிகார்ஜுன கார்கே விமர்சித்திருக்கிறார். நாட்டு பாடல் மற்றும் தி எலிபென்ட் விஸ்வரர்ஸ் ஆவணப்படம் ஆகியவை ஆஸ்கர் விருது பெற்றுள்ள நிலையில் அதில் நடித்தவர்கள் தென்னிந்தியர்கள் என்பது பெருமை அளிக்கும் விஷயமாக உள்ளதாக அவர் கூறினார். இந்தியா இந்த விருதை பெற்றிருப்பதற்கான புகழை பிரதமர் மோடி எடுத்துக்கொள்ளக் கூடாது என்றும் மல்லிகார்ஜுன கார்கே கூறியிருக்கிறார். இந்தியாவில் 1900 ஓமைக்ரான் துணை வகை கண்டறியப்பட்டிருப்பதாக மாநிலங்களவையில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவிலும் சர்வதேச பயணிகளிடம் சோதனை நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாடு முழுவதும் H3N2 வைரஸ் பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் ஒமைக்ரானின் துணை வகை கண்டறியப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்திருப்பது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவில் நிகழும் மொத்த உயிரிழப்புகளில் 28.1% பேர் இதய நோய் பிரச்சனை உள்ளவர்கள் என்று மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக மத்திய அரசு அளித்த பதிலில் போதிய உடல் உழைப்பு இல்லாத 41.3% பேருக்கும் இதய பாதிப்பு இருப்பதாக விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் புற்றுநோயாளிகளின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்து வருவதாக நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவில் புற்றுநோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது குறித்து MP விஜய்பால் சிங் தோமர் மாநிலங்களவையில் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் பாரதி பிரவீன் பவார், கடந்த 2020 ஆண்டு 13,92,179 பேருக்கு புற்றுநோய் பாதிப்பு கண்டறியப்பட்ட நிலையில் 2022 ஆண்டில் 69,248 பேராக அதிகரித்து 14,26,447 உயர்ந்திருப்பதாக தெரிவித்தார். இந்தியாவில் கடந்த 3 ஆண்டுகளில் 8000 கிலோ கடத்தல் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக அளிக்கப்பட்ட பதிலில் தமிழகத்தில் மட்டும் 1317 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் சுனில் கவாஸ்கர் நாட்டு பாடலின் ஸ்டெப்பை போட்டு மகிழ்ந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. பெரும் எதிர்பார்ப்புகளுக்கிடையே RRR திரைப்படத்தின் நாட்டு பாடல் ஆஸ்கர் விருதை தட்டிச் சென்றது. இந்த நிலையில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையே நடைபெற்ற 4வது டெஸ்ட் போட்டியின் 5வது நாள் ஆட்டம் தொடங்குவதற்கு முன்னதாக போட்டி குறித்து சுனில் கவாஸ்கர் கருத்து தெரிவித்தார். அப்போது இடையே நாட்டு பாடலின் ஸ்டெப்பை போட்டு அசத்தியிருக்கிறார்.
18 வயதிற்கு கீழ் சுமார் 2 லட்சம் பேர் 2019 முதல் 2021 ஆண்டு வரை இந்தியாவில் காணாமல் போயிருப்பதாக மத்திய அரசு மக்களவையில் அதிர்ச்சி தகவலை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த மத்திய உள்துறை இணையமைச்சர் அஜய்குமார் மிஸ்ரா 2019, 2020, 2021 ஆண்டில் நாடு முழுவதும் 18 வயதிற்கு கீழ் உள்ள 2,10,682 பேர் காணாமல் போயிருப்பதாகவும் அவர்களில் 2,11,020 பேர் மீட்கப்பட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதில் தமிழகத்தில் 15,509 பேர் காணாமல் போனதில் 14,937 பேர் மீட்கப்பட்டிருப்பதாக பதிலளித்தார். இந்தியாவில் 33 கோடி வாகனங்கள் மக்கள் பயன்பாட்டில் இருப்பதாகவும் இதில் 21 லட்சம் வாகனங்கள் மின்சார வாகனங்கள் என மாநிலங்களவையில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவில் பயன்பாட்டில் உள்ள வாகனங்கள் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த மத்திய கனரக தொழில்துறை இணையமைச்சர் கிருஷன் பால் குர்ஜார் 2023 மார்ச் மாதம் கணக்கீட்டின்படி நாடு முழுவதும் 33 கோடியே 78 லட்சத்து 36,519 வாகனங்கள் பயன்பாட்டில் உள்ளதாகவும் அதில் 21,70,451 வாகனங்கள் எலக்ட்ரிக் வாகனங்கள் என்றும் தெரிவித்தார். 2018 ஆண்டு முதல் இந்தியாவில் நிறுவனத்தை தொடங்கும் பன்னாட்டு நிறுவனங்களின் எண்ணிக்கை பன்மடங்கு குறைந்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவில் 2018 ஆண்டிற்கு பிறகு இந்தியாவில் தொழில் தொடங்கியுள்ள பன்னாட்டு நிறுவனங்களின் எண்ணிக்கை குறித்து நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த மத்திய இணையமைச்சர் இந்தர்ஜித் சிங், கடந்த 2018 ஆண்டு 102 நிறுவனங்கள் தொழில் தொடங்கிய நிலையில் அந்த எண்ணிக்கை 2020 ஆண்டில் 90 குறைந்துள்ளது என்றும் 2021 75ஆகவும் 2022 64 குறைந்திருப்பதாக தெரிவித்தார். போபால் விஷவாயு கசிவு விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு கூடுதல் இழப்பீடு கோரிய மத்திய அரசின் கோரிக்கையை உச்சநீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது. இந்த சம்பவத்தில் உயிரிழந்த மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு 1989 ஆண்டு இழப்பீடு வழங்கப்பட்டது. இந்த நிலையில் கூடுதலாக 7,844 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க டாவ் கெமிக்கல் நிறுவனத்திற்கு உத்தரவிட கோரிய மத்திய அரசின் சீராய்வு மனுவில் இந்த அடிப்படை முகாந்திரமும் இல்லை என நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த 1984 ஆண்டு போபாலில் விஷவாயு கசிந்த விபத்தில் 3000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். காளேஸ்வரம் நீர்ப்பாசன திட்டத்தில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறி தெலுங்கானா அரசிற்கு எதிராக டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியின் சகோதரி ஷர்மிளாவை போலீசார் கைது செய்தனர். நாட்டில் நடைபெற்ற மிகப்பெரிய முறைகேடுகளில் இதுவும் ஒன்று என கூறிய ஷர்மிளா, இது தொடர்பாக உரிய விசாரணை நடத்த கோரி நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியாக செல்ல இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஹரியானாவில் ஓடும் காரில் இருந்து ரூபாய் நோட்டுகளை இளைஞர் ஒருவர் வீசி எறியும் வீடியோ வைரலாகி வருகிறது. ஹரியானா மாநிலம் குருகிராமில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. வீடியோ வைரலானதை அடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த இளைஞரை தேடி வருகின்றனர். ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து உதவாமல் இப்படி வீணாக பணத்தை சாலையில் வீசி எறிந்தவரை பலரும் கடுமையாக விமர்சித்து பதிவிட்டு வருகின்றனர். வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் வரலாற்றில் முதன் முறையாக பெண் ஓட்டுநர் ஒருவர் பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார். இந்தியாவில் அதிவேக ரயில் சேவையான வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் நவீன வசதிகளுடன் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மும்பையிலிருந்து புனே, சோலாப்பூர் வழியே செல்லும் வந்தே பாரத் ரயிலின் ஓட்டுநராக சுரேகா யாதவ் என்ற பெண் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார். நாட்டின் மொத்த விற்பனை பணவீக்கம் கடந்த பிப்ரவரி மாதம் 1.85 விழுக்காடாக உயர்ந்திருப்பதாக மத்திய வணிக மற்றும் தொழில்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜனவரி மாதம் 2.38% இருந்தது. பிப்ரவரி மாதம் 3.85% அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் காய்கறிகளுக்கான பணவீக்கம் 21.53 விழுக்காடாகவும், எண்ணெய் விதைகள் 7.38 விழுக்காடாகவும், பருப்பு வகைகளுக்கான பணவீக்கம் 2.59% இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலுங்கானா மாநிலம் கம்பம் பகுதியில் பெட்ரோல் ஏற்றிச் சென்ற டேங்கர் லாரி மீது அரசு பேருந்து வேகமாக மோதி விபத்தை ஏற்படுத்தியுள்ளது. தெலுங்கானா மாநிலம் மரைக்காணி என்ற பகுதியில் கம்பம் NTR சுற்றுவட்டார சாலையில் பெட்ரோல் ஏற்றிச் சென்ற லாரியும் அரசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் அரசு பேருந்தின் ஓட்டுநர் படுகாயமடைந்துள்ள நிலையில் பயணிகளுக்கு காயம் ஏற்பட்டுள்ளதாக கம்பம் போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்து தொடர்பான CCTV காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
தெலுங்கானா பல்கலைக்கழகங்களின் பொது ஆட்சேர்ப்பு வாரிய மசோதாவிற்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காததை கண்டித்து ஆளும் தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஹைதராபாத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஏராளமானோரை போலீசார் கைது செய்தனர். போராட்டத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. தாங்கள் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சனைகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு வரும் விதமாக மகாராஷ்டிராவில் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பேரணியாக சென்றனர். நாசிக் நகரிலிருந்து மும்பை நோக்கி பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் கோரிக்கைகள் எழுதப்பட்ட பதாகைகளை கையில் ஏந்தியவாறு பேரணியாக சென்றனர். பேரணியின் போது கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. குஜராத்தில் உள்ள கிர்காடுகளில் கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் 240 சிங்கங்கள் உயிரிழந்திருப்பது தெரிய வந்துள்ளது. விவசாயிகளால் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட மின்வேலிகளில் சிக்கியும் திறந்தவெளி கிணறுகளில் விழுந்தும் உடல்நல பாதிப்புகளாலும் சிங்கங்கள் உயிரிழந்திருப்பதாக குஜராத் அரசு தெரிவித்திருக்கிறது. சுமார் 412 சதுர கிலோமீட்டர் பரப்பில் உள்ள கிர்வன உயிரியல் சரணாலயத்தில் மொத்தம் 674 சிங்கங்கள் இருந்த நிலையில் அதில் 2 ஆண்டுகளில் மட்டும் 240 சிங்கங்கள் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து சிங்கங்கள் உயிரிழப்பதை தடுக்க வனத்துறை நடவடிக்கைகளை தொடங்கி இருக்கின்றனர். மகாராஷ்டிராவில் வீட்டின் வெளியே விளையாடிக் கொண்டிருந்த சிறுவனை பன்றி தாக்கிய வீடியோ வெளியாகியுள்ளது. தெருநாய்கள் சாலையில் செல்பவர்களை தாக்கும் வீடியோக்களை நாம் பார்த்திருப்போம். அண்மையில் தெலுங்கானாவில் 4 வயது சிறுவன் தெருநாய்கள் கடித்ததில் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த நிலையில் மகாராஷ்டிரா மாநிலம் கொண்டா மாவட்டத்தின் வீட்டின் வெளியே சிறுவர்கள் சிலர் விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த பன்றி சிறுவன் ஒருவனை தாக்கியிருக்கிறது. உடனடியாக அருகே இருந்தவர்கள் வந்து பன்றியை விரட்டி அடித்தனர். பன்றி கடித்ததில் படுகாயமடைந்த சிறுவன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறான். பீடிக்கு தனியாக செஸ் வரி விதிக்கக்கூடிய திட்டம் மத்திய அரசிடம் இல்லை என மாநிலங்களவையில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து கேள்வி எழுப்பிய MP அன்புமணி ராமதாஸ், புகையிலையான பீடிக்கு தனித்தனியாக செஸ் வரி விதிக்கும் திட்டம் மத்திய அரசிடம் உள்ளதா என்றும், புகையிலை மற்றும் அதன் தயாரிப்பு சார்ந்த பொருட்கள் மூலம் மத்திய அரசுகள் கிடைத்த வரி வருவாய் குறித்தும் எழுத்துப்பூர்வமாக கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளித்த மத்திய நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி, 2018-2019 நிதியாண்டில் புகையிலை பொருட்கள் மற்றும் அதன் சார்ந்த பொருட்கள் மூலமாக மத்திய அரசிற்கு 18 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்த நிலையில் 2021-2022 நிதியாண்டில் 19 கோடியாக அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார்.